ஜாஃபர் சாதிக்கிற்கும் இயக்குனர் அமீருக்கும் தமிழ் திரையுலகில் தொழில் ரீதியாக மட்டுமே பழக்கம் இருந்ததாகவும், இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்திற்கான சம்பளமாக தான் ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து அமீர் பணம் வாங்கினார் என்றும் ஜாஃபர் சாதிக்கின் வழக்கறிஞர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீமிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும், விசாரணை முடிவில் அவருக்கும் இந்த வழக்கிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என கூறி அதிகாரிகள் கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பியதாகவும் அவர் தெரிவித்தார். இறைவன் மிகப்பெரியவன்ற ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஜாஃபர் சாதிக்கு. அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது அமீர் அவர் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர் டைரக்ஷன் பண்ணுறதுக்கான என்ன சம்பளமோ அவர் வாங்கியிருக்காரு. அதை தான் அவங்க என்கொயரிலுமே சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவர் சம்பளம் கொடுத்ததை சொல்லியிருப்பார், அவர் சம்பளம் வாங்கினதை சொல்லியிருப்பார். அதன்படி அவங்களுக்கு இந்த திரையுலகத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்றது அமீர் சார் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க என்சிபியில். ஏன்னா அவர் அமீர் சாருக்கு கொடுத்த சம்மன்லேயே நீங்கள் 67 ஆஃப் NDPS ஆக்டின் படி அந்த சூடோஃபெட்ரைன்ற ஒரு போதைப் பொருளை இந்த மாதிரி சீஸ் பண்ணியிருக்கோம், இந்த வழக்குக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றத நீங்கள் விளக்கம் சொல்லணும்னு தான் போட்டிருந்தது. அது சம்மந்தமாக அவருக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் அவருக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே இல்லை அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கும் அந்த வழக்குக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதாக தெரிஞ்சது. அதனால் அவர்கிட்ட ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் வாங்கி திருப்பி நாங்கள் கூப்பிடும்போது நீங்கள் என்கொயரிக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் சாரை ரிலீவ் பண்ணியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.